நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. தினேஷ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தினேஷ்ன்ற புது கேரக்டர் வந்து ஒரு பக்கம் மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் அடிச்சுன்னு போற அலை மாதிரி ஒரு பக்கம் சுனாமி மாதிரி வந்து நம்ம மல்லியை அடிச்சுன்னு போயிட்டு நம்ம மல்லியோட வாழ்க்கை ஒரே அடியா ஊத்தி முழுக வந்திருக்காரு நம்ம தினேஷ். அந்த தினேஷ் இறந்துட்டாரு. அப்படி இறந்திருந்தாலும் அவரோட வாழ்க்கை ஒரு சம்பவம் வரலாறு ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா தீபிகா இருக்காளே, தீபிகா அவ ஒரு பக்கம் போலீஸ் ஆயிட்டு அவளை அடக்க முடியல. ஒரு பக்கம் மல்லி உன்னை இத்தனை ஒண்ணு பண்ணாம விட மாட்டேன், உன்னை இத்தனை வருஷமா இத்தனை காலமா தவன் கடந்து உன்னை எங்க கிடைப்ப உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அணுவணுவா நான் தேடினு இருந்தேன். எங்கேயும் கிடைக்கல. இப்பதான் என் கண்ணில் பட்டு இருக்கேன். தினேஷ் அவளை நான் சும்மா விட மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குறுதி எடுத்துன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படியே மல்லி மேல போக்கஸ் பண்ற மாதிரி, டே விஜய் நீ தான் கொலையை அதை பண்ணல, ஆனா நீ உன்னோட எண்ணம் ஃபுல்லா எப்படி ஆகுது மல்லியை காப்பாற்றணும்னு தான் இருக்கு. அப்ப மல்லி தான் இந்த கொலையை பண்ணா, நீ செகண்ட் ஹேண்ட் தானே மல்லி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி ஓகே, யாரை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நாம எப்படி முன்னேறணும், எப்படி க்ரோத் ஆகணுன்றத நாம தான் முடிவு பண்ணோம் அப்படின்ற விஷயத்துல இவங்க கரெக்டா தாங்க இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு இருந்து ஒரு பக்கம் ஐயோ இந்த தீபிகா போற வேகத்தை பார்த்தா எங்கேயோ போய் கொண்டு போய் விட்டுருவா போல இருக்கு, நம்மளுக்கே ஆப்பு வச்சிருவா போல இருக்கு, இவகிட்ட கொஞ்சம் சூடானமா தான் நடந்துக்கணும். கொஞ்சம் நாம வாயிலிருந்து வார்த்தையில விட்டமே தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல ஏவாயே எனக்கு எதிரியாயிரும். அதனால அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவ இருந்து அந்த சிம், அதாவது நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க யாருக்கு கூட, அதாவது ரேணுகாவா நடிச்சிருந்த சுடரி யார் யார் கூட பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் அப்டேட் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு காத்திருப்புல இருக்காங்க. ஃபுல் அப்டேட் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு தொடராதான் இப்போதைக்கு நம்ம மல்லி சீரியல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காரு, அவரு ஒரு பக்கம் நீ மல்லி நீ என்ன காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்ல விஜய் உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. இருந்தாலும் மல்லி இந்த தீபிகா ரொம்ப பாஸ்டா இருக்காங்க, எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு. ஹலோ விஜய், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு அவங்க பாஸ்டா இல்ல, இந்த குற்றத்துல மல்லியை ஈடுபடுத்தணும், மல்லி இதுல மாட்டி தவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க பாஸ்டா இருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியல. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவே, அவர் ரொம்ப வல்லவே அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுல ஒரு திங்கிங் இருக்கு. ஆனா அந்த திங்கிங் எல்லாம் போய் ஒரு கேடு கெட்டவன், ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிய வர்ற போது ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவா நம்பிட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சரியா போதே அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து நீங்க கதறி அழ போறீங்க. அதை பார்த்து நாங்களே ஒரு பக்கம் ஐயோ என்னடா இவங்க வாழ்க்கை போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதாங்க போறோம். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்களை பத்தி பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல. புதுசா ஒரு கான்செப்டா உருவாக்கி ஆகணும், அதுக்கான எஃபெக்டா நம்ம போட்டாகணும். அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போய் விஜய் பாக்குறாங்க. மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள உங்களுக்கே இந்த நிலைமை, இதெல்லாம் பண்ணது மல்லி தானே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க மாப்பிள்ள, மல்லி ஜெயிலுக்கு தள்ளிட்டு உங்களை வெளியே எடுத்துறேன். ஐயோ மல்லி இதை பண்ணல, மல்லி உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா, ஆனா அது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது, மல்லி எப்படியாவது பிடிச்சி உள்ள போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கையில கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கீங்க. உங்களால என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மனித இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் ஆத்திரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீ நல்லதா நினைப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா நீ அந்த மாதிரி நினைக்க மாட்டேறீங்களே, எப்ப பார்த்தாலும் எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிச்சிடணும், இந்த குடும்பத்தை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டு தெரியுங்க. இதெல்லாம் நியாயமா அடக்குமா தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு ரேணுகா இருந்தா அவருக்கு ஜம்முன்னு வாழ்ந்திருப்பான். ஆனா அவ இல்ல இந்த இடத்துல என் மல்லி எப்படி வாழலாம். அது மட்டும் இல்லாம நீ தான் கொலை பண்ண, இவ சுடரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு அவர் கொலை பண்ணது நீதானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஏன் நான் காட்டிக்காம இருக்கேன், எல்லாமே ஒரு காரணம் தான். அடக்கும் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் ஊத்து விடும் அப்படியே நல்ல மாதிரியே நடிச்சுன்னு இருப்பேன். திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி உன்னை அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். உன்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும், மல்லி ஒரு பக்கம் ஒழிச்சுக்கிட்டேன்னா வெண்பாவை என் கூட வச்சுக்கணும். இதுதான்ப்பா என்னோட ஆசை, இப்போதைக்கு என் டார்கெட் இதுதான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீபிகான்றே அவ மல்லியை எப்படியான டார்கெட் பண்ணி மல்லியை ஜெயில பண்ணணும்னு சுத்தின்னு இருக்கா. அவளோட முழு விவரம் அவரோட வரலாறுன்னே எல்லாமே தெரியும். நீ அவ கல்யாணத்தை நிறுத்திட்டு தினேசுன்ற ஒருத்தனை அசிங்கப்படுத்தி மூஞ்சி செதைச்சு அவமானப்படுத்தி வந்தே ரவுடி ஞாபகம் இருக்கா, அவன் வந்து துருக்கு மாட்டினு இறந்தான். அது தெரியுமா அவனுக்கு? அவன் ஜெயில இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சனுக்கு அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வெறிக்கொண்ட வேங்காய் போல ஒரு பக்கம் படிச்சு இந்த லெவலுக்கு வந்து எப்படியாவது இதுக்கான நம்ம பழியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அதுக்கான பழியும் இப்போ வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இதை கேட்டதும்
என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்டா மூலிகை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூணி 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 கதறி 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 தேம்பி 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 வெம்பி வெம்பியா அழுதுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்களே, இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. சரி விடுறா பாத்துக்கலாம், வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் இதுல என்ன இருக்கு இன்னும் பாக்குறதுக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்காங்க. நம்பிக்கை இருக்கலாம் தப்பு இல்லைங்க, ஆனா இவ்வளவு ஓவர் கான்பிடென்டா இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. நம்ம தலையும் ஒரு பக்கம் வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி அழைச்சிட்டு இருக்காப்ல. என்னங்க பண்றது, அவரோட ஆர்வம் அவருக்கு. அதே மாதிரிதான் நம்ம தீபா ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பா விறுவிறுப்பா இருக்காங்க. அவங்களோட இதுல இருந்து நம்ம மல்லி எப்படியான காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சப்போர்ட் பண்ணி தான். உங்களோட சப்போர்ட்டை எந்த அளவுக்கு மல்லிக்கு நீங்க வாரி 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 இறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லியோட வாழ்க்கை சேஃப்டி ஜோன் அப்படின்ற மாதிரி சேஃப்டியா இருக்கும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா மல்லியோட வாழ்க்கை ஸ்ரீனிவாசா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிடும். சரி பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும், என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் காத்திருக்குன்னு சொல்லிட்டு காத்திருந்தால் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் நீங்க பாடுறது ரொம்ப 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 கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கே தெரியும், என்னங்க பண்றது. எனக்கு என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் அப்படியே சும்மா கேப்பை ஃபில் பண்றதுக்கோசரம் அப்படியே அடிச்சு விட்டு போயிடும். அதை நீங்க பெருசாக எடுத்துக்கணும். அதனால யாரான இருந்தீங்களா நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், நம்பருக்கு தருக.